திருவண்ணாமலையில கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு 14 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. அதாவது மலையே சிவமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்த சுற்றி வந்து நாம் அந்த இறைவனை வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது. இந்த கிரிவலத்தினுடைய முக்கியத்துவம் இப்ப நிறைய பேருக்கு தெரியாமலேயே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிரிவலம் அப்படிங்கிறத நாம ஏன் செய்யணும்? கிரிவலத்துல இறைவனை மலையாக இயற்கையின் வடிவமாக நாம பார்க்கிற போது, அப்ப இயற்கையாக இறைவனிடத்திலே இருந்து வரக்கூடிய அருள் சக்தியை நாம பெறுவதற்கு தான் முழுமையாக அந்த மலையை நாம சுற்றி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலை ஒரு காந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்தமலை அப்படின்னா அதிலிருந்து பல அற்புதமான அருள் ஆற்றல்கள் அப்படிங்கிறது வெளிப்படும். அதை கிரகிக்கக்கூடிய தன்மையோடு, அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையோடு, பயபக்தியா நாம இறை நாமத்தோடு அப்படியே அந்த மலையை நாம சுற்றி வருகின்ற போது, அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல் சக்திகளை நாம உள்வாங்கி உடல் நோய், மனநோய் இது எல்லாமே நீங்கி மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிவலம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படித்தான் ஒரு காலத்துல நம்ம பெரியவங்களும் கிரிவலம் பண்ணாங்க. இந்த அண்ணாமலையாரினுடைய கிரிவலம் அப்படிங்கிறதே எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எந்த ஊர்ல இருந்து நடந்து வந்தாலும், முந்திலாம் நடந்து தானே வருவாங்க மக்கள் நிறைய. எந்த ஊர்ல இருந்து நடந்து வந்தாலும் அண்ணாமலையினுடைய மலை எங்க தெரியுதோ அங்கேயே தாங்கள் அணிந்திருக்கிற செருப்பை கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த மலையை பார்த்த உடனே அது சிவம். சிவத்தை பார்த்ததுக்கு பிறகு காலில் செருப்பு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மலையை எவ்வளவு உயர்வாக அவர்கள் நினைத்திருந்தார்கள் அப்படின்னு. அப்படி நினைச்சிருந்த காரணத்தினால்தான் முழு தன்மையும் இறைவனுடைய முழு சக்தியையும் நாம பெற்றுக்கொள்ளுவதற்கு இந்த மலையை கிரிவலம் வரணும் அப்படின்னு வச்சாங்க. இன்னைக்கு அப்படியா நடக்குது? இன்னைக்கு போற எல்லாரையுமே நான் குறை சொல்லல. இன்றைக்கும் ஒரு சிலர் அதே பயபக்தியோடு மௌனமா யார்கிட்டயுமே எதுவுமே பேசாம எந்த சிந்தனையும் இல்லாம சிவ சிந்தனையோடு செல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா மிக அதிகமாக நம்ம பார்க்கிறது எப்படி இருக்கு? காதுல எதையாவது மாட்டிக்கிறது, எதையாவது பார்த்துக்கிட்டே வர்றது, கண்டதையும் பேச வேண்டியது, ஒரு 5, 6 பேரா சேர்ந்துக்க வேண்டியது, எங்கெங்க என்னென்ன விக்குதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட வேண்டியது, அங்கங்க குடுக்குற சாப்பாட்டுக்கு அங்கங்க உட்கார்ந்துர வேண்டியது. அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி வந்தோம்னா, ஒரு பாதி தூரம் அடியண்ணாமலையார் அப்படி தாண்டின உடனே கால மசாஜ் பண்றதுக்கெல்லாம் இடம் வச்சிருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து நல்லா மசாஜ் பண்ண வேண்டியது. இப்படி சுத்தி வருவதற்கு பெயர் கிரிவலமா? அத நீங்களே முடிவு பண்ணுங்க. நாம எவ்வளவு பயபக்தியா ஒரு சிவபெருமான அந்த சிவம் முன்னால இருக்கு அப்படிங்கிற உணர்வோடு சுத்தி வந்தோம்னா இந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோமா? அப்ப எப்ப கிரிவலம் தொடங்குறோமோ அப்பையிலிருந்து சிவநாமம், அமைதி, யார்கிட்டையும் தேவையில்லாம எதுவும் பேசாம இறை நாமம். தேவைப்பட்டா நம்ம கையில தண்ணி வச்சிருக்கிறோம், அந்த தண்ணி குடிக்கிறோம். கொஞ்சம் வயசானவங்க, நடுவுல ஏதாவது பசிக்குது அப்படிங்கிறவங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா அது வேற. ஆனா இது ஏதோ ஒரு ஜாலி டூர் மாதிரி. இப்ப திருவண்ணாமலை மட்டுமல்ல, பல திருத்தலங்கள்ல கூட நிறைய இடங்கள், இப்ப கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாதிரி மலையில இருக்கக்கூடிய திருத்தலங்கள்ல கூட பல பேர் என்ன பண்றாங்க, இது ஒரு ட்ரக்கிங், இது ஒரு ஜாலி ட்ரிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போய் அதை ஒரு சுற்றுலா தலமாக அவர்கள் பாவிக்கிறது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. சமீபமா கூட திருவண்ணாமலையின் தீபத்தின் போது நாங்க போயிருந்தேன். அப்ப கிரிவலம் வரும்போது பார்த்தா இப்படி காட்சிகள் தான் கண்ணுல நிறையவே தெரியுது. அதனால தான் இந்த பதிவிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கிரிவலம் போறீங்க அப்படின்னா, அந்த இறைவனுடைய தன்மையை முழுமையாக நீங்கள் வாங்கிக் கொள்ள தயாரா இருக்கணும்ல. மலை குடுக்குது. நாங்க அத வாங்குறதுக்கு போனோம். ஆனா நாங்க அத வாங்குறதுக்கு போகாம, நாங்க ஏதோ கடமையா அப்படியே போயிட்டே இருந்தோம்னா, அப்புறம் கிரிவலம் போய் என்ன பயன்? மலையே இறைவடிவமாக இருந்து நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த காந்த மலையாக, அற்புதமான அருளை தரக்கூடிய அருணாச்சலமாக, அருணம் அப்படின்னா சிவப்பு, அக்கினி, நெருப்பு அப்படின்னு பேர். அப்போ சிவப்பாக, நெருப்பு பிழம்பாக, அக்கினி மலையாக இருந்த அந்த சலம் என்று சொல்லக்கூடிய மலை, அந்த மலை இன்றைக்கு நமக்காக கல்மலையாக நாமெல்லாம் அருகே சென்று அந்த இறைவனுடைய அருளாற்றலை பெறக்கூடிய வண்ணமாக அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்துல எத்தனை பேர் நம்ம உள்ள போய் வழிபடுகிற போது ஒரு உணர்வை அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல.
ஆனா இன்னைக்கும் நீங்க ஒரு முறை உள்ள போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உள்ள போறோம் அப்படின்னா, நம்ம அந்த சன்னதிக்கு உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல கூட போக வேண்டாம். நம்ம போய் எல்லாரும் பார்க்குற இடம் இருக்குது இல்ல, அந்த இடத்துக்கிட்ட நீங்க வந்தாலே, உள்ள இருந்து ஒரு அக்கினியினுடைய அலை நம்ம மேல இன்னைக்கும் வீசும். எல்லா ஆலயத்தினுடைய கருவறைக்குள்ள இருந்தும் அப்படி ஒரு அக்னி வராது. ஆனா இன்னைக்கும் அண்ணாமலையார் சன்னதியிலிருந்து ஒரு அக்கினி காத்து ஒண்ணு அப்படி முன்னால நீங்க நகர்ந்து போகும்போது உங்கள் மேல வீசக்கூடிய அந்த அனுபவத்தை கண்டிப்பாக நம்மால் உணர முடியும். கருவறைக்குள்ள இன்றைக்கும் சுவாமி அக்கினி பிழம்பாகத்தான் இருக்கிறார். அக்கினியினுடைய ஸ்வரூபமாகத்தான் அவர் காட்சி தருகிறார். மனித இயக்கம் உள்ளே இருக்கக்கூடிய ஜாலராக்கினி என்ற அக்கினியின் தன்மையினால் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உள்ள நம்முடைய உடம்பு இயங்குறதும் அக்னி. வெளியில இருந்து இந்த உலகத்தை இயக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதும் அக்னி. இந்த அக்னியினுடைய தன்மை சரியா இருக்கணும்னா பஞ்சபூத தலத்துல அக்னி தலத்துல போய் நம்ம இருந்து தவம் செய்தால் யோகியர்களினுடைய யோகாகினி குண்டலினி யோகம் என்பது மேலோங்கி அவர்கள் ஞான நிலையை அடைவதற்கு அந்த தலம் துணை செய்யும். அதனால்தான் ஞானியர்கள் எல்லாம் இந்த திருத்தலத்தை தேடி வந்ததற்கு காரணம் இதுதான். இது உடல் ரோகங்களை நீக்கக்கூடியது, நோய்களை நீக்கக்கூடியது, சகல விதமான நன்மைகளை தரக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. நீங்க திருவண்ணாமலைக்கு போங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். மலை எங்க இருக்கோ அந்த இடம் உங்க கண்ணுல தெரியிற மாதிரி ஒரு இடமா பார்த்து உட்காருங்க. என்னால நடக்க முடியாது, சுத்த முடியாது, 14 கிலோமீட்டர் போக முடியாது, குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமாவது ஆகும். நல்ல வளமையா சுத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு 2.25 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நடந்துருவாங்க. புதுசா நடக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். அவ்வளோலாம் கூட என்னால முடியாது அப்படிங்கிறவங்க, மலைய மட்டும் கண்ணுல பார்த்துட்டு, ஒரு 1 மணி நேரம் நீங்க அப்படியே உட்கார்ந்து பாருங்க. எவ்வளவு ஒரு மன அமைதி, நமக்குள்ள எவ்வளவு ஒரு மாற்றம், இது அத்தனையும் அண்ணாமலையார் நிச்சயமாக தருவார். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.